அப்புறம் இந்தியா வாஸ் ஆப்கானிஸ்தான் ஒன்லி டெஸ்ட் மேட்சஸில் டே 3ல் என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டே 3ல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டே 2ல் என்ன நிலைமையில் இருந்தாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் 113 ரன்னுக்கு 5 விக்கெட்டு இழந்திருந்தாங்க. இன்றைக்கி 451 ரன் ட்ரையல் போய் அடிப்பாங்கன்னு பார்த்துடலாமா? அதாவது டே 3 பொறுத்த மட்டும் ஸ்டார்டிங்கிலேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க நம்ம ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன். அதாவது ஏர்லி சக்ஸஸ் இந்திய டீம் கிடச்சது, பட் பேடு லக் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்துகிட்டே இருந்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிரசிஷ் கிருஷ்ணா அருமையாக பவுல் பண்ணார். ஏன்னா ஏர்லி சக்ஸஸ் கிடச்சதா அந்த டே ஃபுல்லாமே அந்த அன்னைக்கு சாதகமாக தான் போகணும், வினியர்களோட நுண்ணோக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிரதீஷ் கிருஷ்ணா யூ பியூட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ மீண்டும் மானவ் சுதார் தரமான சம்பவங்களை அந்த அகமதாபாத் ஸ்டேடியத்தில் பண்ணிட்டு இருந்தார். அதாவது அவரோட டெபியூட் மேட்ச்சில் இந்த மாதிரி பவுல் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணார். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ டே 3 இன்னிங்ஸ் பிரேக் முடிவில் ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா 152 ரன்னுங்களுக்கே சுருண்டாங்கன்னு சொல்லி இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் மூலமாக. இதில் ராமட் ஷா மட்டும் 60 ரன் அடிச்சிருந்தார் 135 பாலுக்கு. அவர் மட்டும்தான் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, பட் யாருமே ஆகலை. ஆப்கானிஸ்தான் ட்ரையல் பை 412 ரன்ஸ். அதாவது இந்தியா என்போர்ஸ் ஃபாலோவன், அதாவது அவங்களோட பாதி ஸ்கோரம் கூட அடிக்காதனால மறுபடியும் ஃபாலோவன் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ 412 ரன்களில் மீண்டும் செகண்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மானவ் சுதாரை நம்ம சொல்லி ஆகணும். அதாவது ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சடேஜா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள தனது டெபியூட் டெஸ்ட் மேட்சஸ்லேயே இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை படைப்பாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் ஆல்சோ சுப்மன் கில் கேப்டன் ஆல்சோ. பட் அவர் தனது ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அதன் மூலிமா அவருக்கு கிடைச்ச இந்த பரிசு தான் சொல்லணும். 6 விக்கெட் ஹினஹால் எடுத்து தரமான சம்பவத்தை படைச்சிட்டாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆப்கானிஸ்தான் ட்ரையல் பை 394 ரன்ஸ். அதாவது 4 ஓவருக்கு 18 ரன் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோடு ஆடினாங்க. செகண்ட் ஹாஃபில் பொறுத்த மட்டும் ஃபாலோ ஆனது எப்படியாவது நம்ம அந்த ரன்களை அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நுண்ணோக்கம். சுதிக்குள்ள ஆற்றல் 12 பாலுக்கு 16 ஒரு ஓடிஐ மூடில் போயிட்டாருன்னு தான் சொல்லணும். பட் அவங்களுக்கு 4 ஓவரில் இந்தியன் டீமுக்கு பெஸ்ட்டாக விக்கெட்டு எதுவும் விழுகலை. ஸோ அவங்களோட நுண்ணோக்கமே எப்படியாவது அந்த ட்ரையல் பையிலேருந்து லீடு கன்வெர்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஸோ அதெல்லாம் விடுவாங்களா நம்ம இந்தியன் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் முகமது சிராஜ் டக்குன்னு உள்ள டப்புன்னு ஒரு விக்கெட்டை போட்டு ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேனை ஓப்பனரை தம்சம் பண்ணிட்டாரு. ஸோ இதன் மூலயமா டிஎஸ்பி சிராஜ் ஆன் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட் எடுத்துட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறமா ஸ்பீடுக்கு மட்டும்தான் விக்கெட் விடுவோமா, ஸ்பின்னுக்கு விழுகாதா? அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்டில் காமாக இருந்தேன். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் நான் பாயி புளியாக மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி குல்தீப் யாதவ் உள்ளே தனது சுழல்னால் டப்பு டப்புன்னு ஒரு விக்கெட் எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் சூப்பன் கில்லுக்கு அருமையாக ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டார். அது யாருன்னா நம்ம ரமனுல்ல குர்பாஸ். ஸோ விக்கெட் எடுத்ததன் மூலயமா தனது இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு கூட கிடைக்காத இருந்தப்போ ஒரு விக்கெட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஆனால் வாஷிங்டன் சுந்தர் வாசி யூ பியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் மானவ் சுந்தர் கலக்குனாலும் செகண்ட் ஹாஃபில் வாசி என்ன மாதிரி ஒரு கம்பேக்கு. அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த மட்டும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல வாசி, ஜஸ்ட் 1 விக்கெட்டில் வெளியே வந்தார். பட் அஸ்வினோட இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது கூட நான் பண்ணலினா எப்படி சுப்மன் கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணார் பாருங்கள். அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி வாஷிங்டன் சுந்தர் பண்ணார். ஸோ அந்த இடத்துல வாசி என்ன பண்ணியிருக்காருனா தனது இம்ப்ரூவ்மெண்ட்டை வெளிப்படுத்தி பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதை இங்கே எடுத்துதான். ஸோ ஃபைனலி டே 3 டீ பிரேக் அப்படின்னு வரச்ச ஆப்கானிஸ்தான் ட்ரையல் பை 114 ரன்ஸ் 29 ஓவருக்கு 98 ரன் அடித்து 5 விக்கெட்டை மீண்டும் இழந்துட்டாங்க. அதில் சிதிக்குள்ள ஆற்றல் அவர் மட்டும்தான் ஒரு 42 அடிச்சிருக்காரு. இங்கே டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டாப்பில் 80 பால்ஸ்க்கு. ஸோ இதன் மூலிமா என்ன தெரிய வருதுன்னா ஆப்கானிஸ்தான் இன்னொரு ஹாஃபே ஸ்டேஜஸ்
விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. உன்னோட ஆஃப் ஸ்டேஜஸ் முடிஞ்சதுன்னா மேட்சை லாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மீண்டும் வாஷிங்டன் சுந்தர் அவரோட பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி சம்பவம் பண்ணி கொண்டே இருக்கிறார் அந்த அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். பட் அதுக்கப்புறம் மேனவ் சுதார் இந்த இடத்துல அவரும் முடியல. என்ன பங்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் 6 விக்கெட்டு போட்டிருக்கேன், இந்த தடவை 1 விக்கெட்டு 2 விக்கெட்டும் கூட போடலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் பங்குக்கும் ஒரு விக்கெட்டை போட. ஸோ ஃபைனலி என்ன ஆகி போச்சுன்னா டே 3 ரிசல்ட் அப்படின்னு பார்க்குறச்ச 127 ஓவர்ஸுக்கு 564 ரன்னு இந்தியா அடித்து 8 விக்கெட்டுக்கு டிக்ளேர் பண்ணாங்க. சுப்மன் கில், கேஎல் ராகுல் 2 பேர் மாசி செஞ்சுரி போட்டாங்க. மானவ் சுதார் 6 விக்கெட்டு போட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அடித்த அந்த 564 ரன்னு 2 இன்னிங்ஸாக ஆடி ஆப்கானிஸ்தான் அணி 250 ரன்னாக மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. ஸோ அதன் மூலிமா ஃபாலோ ஆன் கொடுத்தும் அவங்களால அடிக்க முடியல. ஸோ இந்தியா வின் பை என் இன்னிங்ஸ் அண்டு 300 ரன்ஸ். அதாவது இன்னிங்ஸ் தோல்வி. ஆப்கானிஸ்தான் பொறுத்த மட்டும் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் அவங்க ரொம்ப 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 கவலை கடத்தில் இருக்கிறாங்க. இன்னிங்ஸ் தோல்வியெல்லாம் டெஸ்ட்டில் ஆனால் அதை விட ஒரு தோல்வி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி தோற்றுருக்குறாங்க. ஸோ இதன் மூலிமா சுப்மன் கில் வேறு லெவலில் பாராட்டப்படுவார். அதுக்கு கிடைச்ச தக்க சன்மானம் தான் இந்த ட்ராஃபி. ஏன்னா ஒன்லி டெஸ்ட்டில் 1-0 என்ற செட் கணக்கில் இந்திய அணி ஆப்கானிஸ்தானை வீழ்த்திட்டாங்க. ஸோ அந்த ட்ராஃபி வழக்கம் போல் சுப்மன் கில் வாங்கி மானவ் சுதாருக்கு கொடுத்து அந்த யங்ஸ்டர்ஸை வலுப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லியானேன். இதன் மூலிமா இந்திய அணி டெஸ்ட்டு அந்த WTC ரன்னரப் ஆகியிருப்பாங்கன்னு தான் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியா மாசி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.